Hello everyone, welcome to Shrivari Education Group's Information Platform. இப்போ நான் அப்டேட்டோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா ஸ்டேட்டில் ரவுண்ட் 3க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து ரவுண்ட் 3க்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட்டில். ஸோ அதுக்கான ஷெட்யூல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக இப்போ பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/10/2024 ஸ்டார்ட் பண்ணி 8/10/2024 எண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேமெண்ட்டுமே சேம் டேட் தான், பட் டைமிங் மட்டும் டிஃப்ரெண்ட். 11 AM க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/10/2024 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12/10/2024 15/10/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18/10/2024 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அலாட்மெண்ட் லெட்டர் நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/10/2024 நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்போ நாமினேஷனை போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/10/2024 22/10/2024 2 டேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 21/10/2024 23/10/2024 3 டேஸ்க்கு வந்து வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸஸ்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓபிசி கம்யூனிட்டியில் அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2500 சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கம்யூனிட்டியில் 2000 சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த 3 கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1800 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5000 கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணி கட்டுற மாதிரி வரும். ஸோ அதோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே ஃபர்தராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க அப்டேட்டில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏன் இந்த அப்டேட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து திரிபுரா ஸ்டேட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டியூரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 years தான். ஸோ உங்களுக்கு பர் இயர்க்கு உங்களுக்கு 15 lakhs வரும். ஸோ ஓவரால் பேக்கேஜஸ் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ் அதர் ஃபீஸஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியே உங்களுக்கு வந்து 15 lakhs தான் வரும் பர் இயர்க்கு. ஸோ ஓவரால் பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 lakhsலேயே வந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரிபுரா ஸ்டேட்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.